ஸோ இது பெரியார் மண் தான், பெரியாரே மண்ணு தான்டா. இப்போ என்னடா பண்ணுவ? உன்ன மாதிரி வெத்து வேட்டா இல்லை நமத்து போன பட்டாசா? பெரியார அப்படி நொட்டாங்கல டீல் பண்ணலாம் நினைக்கிறேன். இருடி, உன்னை ஈரோட்டில் வச்சு செய்கிறோம். வணக்கம் தோழர்களே. சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அண்ணன் அப்படியே தூக்கி நிறுத்துறதும் முட்டு கொடுக்கறதும் முட்டி நிக்கிறதும் பாவங்க. நாம் தமிழரா வாழ்றது அவ்வளவு சிக்கலான விஷயம். அண்ணன் எப்ப எதை பேசுவார்னு அவருக்கே தெரியாது. பேசிவிட்டு அடி வாங்காம ஓடி தப்பிச்சுப்பாரு. மொத்தமா முதுகுல வாங்குறது தம்பிங்களா இருப்பாங்க. ஆனா நேத்து மனுஷன் மேடையில கதறி அழுதுருக்கிறாப்ல, கதறி அழுதுட்டாப்ல. நமக்கே பரிதாபம் வர அளவுக்கு அழுதுருக்காருன்னா பாருங்களேன். அவங்களுக்கு வாக்க போடுங்க, எங்களுக்கு வாய்க்கரிசி போடுங்கள். ஏற்கனவே போட்டாச்சு மிஸ்டர் சீமான், ஏற்கனவே போட்டாச்சு. இனி என்ன, பால் ஊத்தி மண்ணை போட்டு மூட வேண்டியதுதான். அந்த இடத்துலதான் நீ இருக்க. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டின் அரசியலை நீ உத்தரப்பிரதேசம் குஜராத் அரசியல் மாதிரி சும்மா லைட்டா அப்படி எடுத்துட்டு போலான்னு நினைக்கிற. இது ஸ்ட்ராங்கா நின்று அடிக்க வேண்டிய இடம். இங்க அரசியலை எல்லா மக்களும் நன்கு புரிந்து பயிற்சியில் வச்சிருக்கிறாங்க. எவன் எப்படி பேசினா அவன் அயோக்கியன், அவன் எப்படி கேடு கட்டவன் கண்டுபிடிக்கிறது சர்வசாதாரணமா. பூ விற்கிறாக்கா கூட கண்டுபிடிக்கும் எங்க ஊர்ல. அதுதான் இங்க இருக்கிற அரசியல் தெளிவு, சமூக நீதி, அறிவுன்றது. புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து உட்காந்துட்டு நீங்க உருட்டக்கூடாது. அதுல நேத்து வச்சு செஞ்சதுல பெரும்பான்மையினர் முஸ்லிம்ங்க. இவர் ஒரு டாக்டிஸ் பண்ணாரு, ஒரு உத்தியை பயன்படுத்தினார். என்ன, இஸ்லாமியர்களை இவர் பெரியார் ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. இஸ்லாமியர்களை வந்து நம்ம நம்ப கூடாது, அது மலத்துல கால வைக்கிற மாதிரிலாம் சொன்னாருன்னு இவர் உருட்டி விட. சீமானுக்கு உருட்டுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சும்மா கிடைச்ச இடத்தெல்லாம் உருட்டுவார்ல, அந்த உருட்டினாரு. ஆனா நேத்து ஈரோட்ல வச்சு விரட்டி விரட்டி வெளுத்து தூக்கி ஓட வச்சது யாருன்னா இஸ்லாமியர்கள். ஓம் பருப்பெல்லாம் அங்க வேகாதுன்றதை இதுலயே தெரிஞ்சுக்கலாம். வச்சு செம்மிட்டாங்கல்ல. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து அதை பேசிட்டு எங்க ஊருக்கே வந்து கால் வச்சுட்டு உளறிட்டு போலன்னா வாயில மிதிப்போம் அப்படின்னு கதற விட்டு ஓட வச்சது இஸ்லாமியர்கள் தான். அப்புறம் பயந்துட்டாப்ல போல இருக்கு ஜீமானு. இந்த ஜீமான் பயந்ததுல மேடையில நின்று கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாரு. என்ன பேசினாருன்றீங்களா? எப்படி கத்துனாலும் ஓட்டு போட மாட்டாங்க, அந்த ஆளுக்கே அது தெரியும். பல முறை கதறி கதறி கேட்டிருக்கிறாங்க. நேத்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இங்க பாருங்க, ஜெயிக்கிற பக்கம் போகாதீங்க, போடாதீங்க, உங்க ஓட்டை ஜெயிக்கிற பக்கம் போடாம நிக்கிற பக்கம் போடுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவருக்கே தெரிஞ்சு போச்சு, ஜெயிக்கிற பக்கம் திமுக கூட்டணி, நீங்க நிக்கிற பக்கம் ஓரமா நிறுத்தப்பட்டிருக்கிற பக்கம் சீமானு. அதுலயும் 40 பேருக்கு மேல நிக்கிறாங்க. ஆனா சீமான் நான் தான் ஒரே எதிர்கட்சின்றாரு. 40 பேர் அப்ப எதுக்கு நிக்கிறாங்க? 40 பேர் சுயேட்சை எதுக்கு ஏன் நிக்கிறாங்க? வேலை வெட்டி இல்லாமையா? உன்ன மாதிரி தெண்டமாவா இருக்கிறாங்க? பொலிட்டிக்கலா அவங்க நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்ன மாதிரி ஆளுகள்லாம் உள்ளேயே வரக்கூடாது, சங்கில மிதிக்கணும்னு அர்த்தம். அதுல இவரு நிக்கிற எங்களுக்கு போடுங்க அப்படின்னா எதன் பக்கம் நிக்கிறீங்க? நீங்க யாரு பக்கம் நிக்கிறீங்க? யாருடைய விடுதலை பக்கம் நிக்கிறீங்க? யாருக்கான மனிதனா நிக்கிறீங்க? யாருக்கான விடுதலைக்காக களத்தை கட்டுனீங்க? யார நீங்க பேசிட்டு இருக்கீங்க? யார் பக்கம் நீங்க நின்றுக்கணும்? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் இல்லாத சீமான் ஓட்டவாயன் இன்னைக்கு வாயிலே மிதி வாங்கியிருக்கான். அப்புறம் நிக்கிற பக்கம் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாருன்னா அங்க வச்சு நம்ம ஆளுங்க செம்மினதுதான் காரணம். அதுக்கப்புறம் அழுதுட்டாருங்க மனுஷன். நமக்கே பரிதாபம் ஆயிடுச்சு. அழுதுட்டு அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? அழுதா நமக்கே பரிதாபப்பட்டுருவோம்ல, நம்ம மனுஷங்கல்ல, நம்ம அது மாதிரி மாடா இல்ல மாட்டு மூலக்காரனா? நம்ம மனுஷங்க, நம்ம பரிதாபப்பட்டுருவோம். என்னடா அண்ணன் பேசியிருக்காருன்னு ஜூம் பண்ணாதான் தெரியுது. ரொம்ப அழுதுருக்காரு. என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு வாக்க போடுங்க, எங்களுக்கு வாக்கரிசி போடுங்க. இப்படி ஒரு மனுஷனை தானே முன்னாடி நின்று எனக்கு வாய்க்கரிசி போடு, எனக்கு வாய்க்கரிசி போடுன்னு கேட்க விட்டுட்டீங்களே தமிழ்நாட்டு மக்கா. அந்த மனுஷன் சாகுறதுக்கு ரெடியா இருக்கான். எனக்கு குழியில போட்டு மூடுன்னு அடுத்து கேட்பாரு. ஏன்னா அடுத்தாதானே. அப்புறம் என்ன, பாலை ஊத்தி மண்ணை போட்டு மூட வேண்டியதுதான். அதுதான் அவருடைய நிலைமையும் கூட. தமிழ்நாட்டில் கூட நிற்க ஆளு கிடையாது, கேண்டிடேட்டா நிறுத்தவே ஆளு கிடையாது, கட்சிக்கு வேலை பார்க்க ஆளு கிடையாது. ஏதோ இடைத்தேர்தல்ன்றால பல மாவட்டங்கள்ல இருந்து ஆளுகளை தூக்கிட்டு வந்து மண்டபத்தில் படுக்க வச்சு இங்க வேலை நடக்குது. மொத்தமா 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாவம் அன்னைக்கு இருக்கு சீமானுக்கு. நேத்து பிரேமலதா அம்மா சொன்ன மாதிரி தாங்க. திடீர்னு பார்த்தா அண்ணியா நிப்பான், திடீர்னு பார்த்தா அம்பியா நிப்பான்.
நேத்து வாக்கரிசி போடும்போது அம்பியா நின்னாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேடம் மைக்க பார்த்தா அப்படி சும்மா கதறுவாப்ல. அதுல என்ன வச்சிருக்கா தெரியுங்களா? என்னையா பெரிய பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு, பெரியாரு மண்ணுதையா. அடே பஞ்சுட்டேலாக்கு, டே குமுட்ட, டே மண்ணு, டே மடச்சாம்பிராணி, டே அறவேக்காடு அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு கவனமா இருக்கோம். ஆனா இதெல்லாம் சொன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை கோபிச்சுக்கவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே. பெரியாரு மண்ணுதாயா, நீ சொல்ற மண்ணாவே இருக்கட்டியா. பெரியாரு மண்ணுனா என்ன மண்ணு தெரியுமா? சமூக நீதி செழிப்பதற்கு எந்த விதை போட்டாலும் முளைக்கிற மண். தன் மக்களுக்கான எதிர்காலத்தை திட்டமிட்டு பண்படுத்தப்பட்ட நிலம் பெரியார். சரியா? பெரியார் என்கிற மண்ணில் விளைஞ்சதுதான் சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் விடுதலை, சாதி ஆணவம் ஒழிப்பு எல்லாமே அந்த மண்ணில் விளைஞ்சது. ஸோ இது பெரியார் மண் தான். பெரியாரே மண்ணு தான்டா. இப்போ என்னடா பண்ணுவ? உன்ன மாதிரி வெத்து வேட்டா இல்லை நமத்து போன பட்டாசா? பெரியார அப்படி நொட்டாங்கல டீல் பண்ணலாம் நினைக்கிறேன். இருடி, உன ஈரோட்டில் வச்சு செய்யறோம். இதுக்கு இடையில பலரும் வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க. உலக அளவுல இருக்கக்கூடிய போராளிகளுடைய அமைப்பு, ஈழ போராளிகள் அமைப்பு கூட்டமைப்பு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. நீ எப்படியும் பெரியாரையும் ஈழ விடுதலை தலைவர் பிரபாகரனையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியும்? நீ எப்படி நிறுத்துற? பிரபாகரன் பெறாத பிள்ளை இந்த கார்த்திக், அவங்க அண்ணமகன். அவரை பொது வழியில இவ்வளவு கேவலமா பேசியிருக்க. இதோட நிறுத்திக்க. ஒருவேளை நீ நிறுத்தலன்னு வச்சுக்க, மோசமான எதிர்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். மோசமான எதிர்விளைவுகளை நீ சந்திக்கணும் அப்படின்னு எச்சரித்து அவர்கள் ஒரு கடிதத்தை எல்லா உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்களேன், பாத்தீங்கல்ல என்ன நடக்குதுங்க இங்க? போராளிகள்லாம் கடுப்பாகுறாங்க. இவன் கூட நின்று எலும்பு பொறுக்கி தின்னுற 1-2 பேர்கிட்ட லெட்டர் பேட வாங்கிக்கிட்டு அதுல இவங்களே டைப் பண்ணி போராளிகள் எங்களுக்கு ஆதரவு, எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? தமிழீழ விடுதலை என்பது திராவிட இயக்கத்தோடு கைகோர்த்த நடந்த ஒரு அமைப்பு. காலம் காலமாக தமிழ்நாட்டுல 80கள்ல போராளி குழுக்கள் இங்க ஆயுதம் தாங்கி ஆயுத பயிற்சி எடுத்து அவர்களுக்கு நம்ம பணம் கொடுத்து அவர்களுக்கு உணவு அளித்து அவளுடைய விடுதலை போராட்டத்தில் நம்ம தொடர் என்ன ஊருங்க இது? என்ன பேசுறீங்க? இங்க விடுதலை இயக்கமும் ஈழ விடுதலை இயக்கமும் பெரியார் இயக்கமும் ஒண்ணு மண்ணா இருந்து அவ்வளவு உசுர விட்டு ஒரு வேலையை பார்த்தவங்க. ஈழ விடுதலை இயக்கத்திற்கு பேஸ் மட்டமா மண்ணா இருந்தவங்க, ஓம் பாசையில இருந்தவங்க பெரியார் இயக்கம். அதனால அவங்க விட்டுருவாங்களா? மறந்துடுவாங்களா? இங்க இருந்து கள்ளத்தோணியில போய் மருந்து எடுத்துட்டு போனது, இங்க இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு போனது, இங்க இருந்து என்னென்ன தேவை பொருள் இருக்கோ, ஆயுதம் இருக்கோ எல்லாத்தையும் திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் இத்தனை தடைகளை மீறி கொண்டு போனது தமிழ்நாடு. ஒண்ணுமே செய்யாத ஒரு நாய் உட்காந்து பேசினா ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய கூட்டமைப்பு வேடிக்கை பார்க்குமா? வச்சு மிதிச்சிருக்கிறாங்க. பெரிய விளைவுகளை நீ சந்திக்க போற, மரியாதை உனக்கு அப்படிதான் அப்படின்னு ஈழ விடுதலை இயக்கம் சொல்லியிருக்கு. இதோட மட்டும் இல்லைங்க, பழநெடுமாறன் அவர் ரொம்ப பழைய தமிழ் தேசியவாதி, விடுதலை புலிகளோடு நேரடியான தொடர்புல இருந்தவர். அவரு கடுமையா எச்சரிச்சிருக்காரு, இதோட நிறுத்திக்க. 2 பேரையும் எதிர் நிறுத்துறது அயோக்கியத்தனம். 2 பேரும் ஒரே பக்கம் நின்னவங்க, நீ எப்படி எதிர நிறுத்த முடியும்? இதோட நிறுத்திக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு அவர் எச்சரிச்சிருக்காரு. அதிமுக வாயில மிதிச்சிருவேன் இருக்கு. எனக்கு இன்னைக்கு தான் அதிமுக மேலே மரியாதை இருக்கு. அதுல கேபி முனுசாமி எப்பவுமே அடிச்சு ஆடுறவர், வரலாறு தெரிஞ்சவர், வாசிக்க கூடியவர், பழைய ஆளு. கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு, இந்த வேலையில இங்க வச்சுக்கிறாத, நடக்கிறத வேற, தக்குரித்தனத்தை வேற வச்சுக்கிட்டார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம அண்ணன் ஜெயக்குமார் வழக்கம் போல ஏய் போடா, ஓரமா போடா, காத்து வரட்டும் போடா அப்படின்னு நொட்டாங்கையில தள்ளியிருக்காரு. இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது தம்பி, ஓரமா போ அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தமாக களமிறங்கி சீமானை கதற விட்டு இருக்கிறது. தோல்வி பயத்துல சீமான் கதறிக்கொண்டு இருக்கிறார்.